ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கையில் அடை தோசை எப்படி செய்யலாம்னு பார்த்துருவோம். 1 கப்பு புழுங்கலரிசி, 1/2 கப்பு பச்சரிசி, 1/2 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா கழுவி நைட்டு முழுவதும் ஊற வச்சிடலாம். அதாவது 2 காஞ்ச மிளகாயும் சேர்த்து ஊற வச்சுருங்க. காலையில் பார்த்துருவோம். காலையில் பார்த்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு 2 பல் பூண்டு, ஒரு 4 துண்டு இஞ்சி தண்ணி விட்டு ரொம்பவும் குறன்னு அரைக்காமலும் ரொம்பவும் நைஸாக அரைக்காமலும் மீடியமாக அரைச்சி எடுத்துருங்க. இதில் உப்பு சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம உடனடியாக சுடலாம். நைட்டு முழுதும் வச்சுருக்கனால இதில் உங்களுக்கு விருப்பமான வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா தோசைக்கல்ல சூடான உடனே முறுமுறுன்னு தோசையாக சுட்டு எடுத்துடலாம். மீதி இருக்க மாவில் நீங்கள் முருங்கையில் உங்களுக்கு எவ்வளோ போடணுமோ அவ்வளோ போட்டு பொடியை நறுக்கி போடுங்க. அப்படின்னா தான் நல்லா வெந்து வரும். கலந்து வச்சுக்கிட்டு இதையும் தோசைக்கல்ல விட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா சுவையான ஹெல்த்தியான அடை தோசை ரெடி.